ஒட்டுக்கேற்பு கருவி வச்சிருந்தான்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஏதாவது அந்த கருவி சம்பந்தம் ஆய்வு பண்ண வந்தாங்களா? ஆய்வு பண்ணிட்டாங்களா ஐயா? வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி கிடைத்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பதிலளித்துள்ளார். நம்ம மைதான 70 பாட்டியை விட்டு வீட்டில் விட்டுட்டு நீ பார்த்துக்க, நான் ஐயாவை பார்க்க போகிறோன்னு எல்லாரும் இனிமே வந்துட்டே இருக்க போகிறாங்க. ஐயா, இந்த ஒட்டுக்கேற்பு கருவி வச்சிருந்தான்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஏதாவது அந்த கருவி சம்பந்தம் ஆய்வு பண்ண வந்தாங்களா? ஆய்வு பண்ணிட்டாங்களா ஐயா? பண்ணிட்டு இருக்காரு சார். இது தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கல ஐயா? ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்ட தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அது இப்போ அவங்க ஆய்வு பண்ணி என்ன ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் எல்லாம் செய்ய முடியும். இப்போ எடுத்தது நம்ம அது எதுவும் செய்ய முடியாது. மகன் வந்து சென்னையை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. சரி, இதெல்லாம் ஒரு கேள்வியா? புள்ள பார்க்கறது இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, இதோட பேட்டி நல்லபடியாக முடிந்தது. நன்றி, வணக்கம். ஆய்வு வணக்கம். ஒட்டுக்கேற்பு கருவி கொடுத்து இந்த ஆய்வு தனியார் நிறுவனம் வந்திருந்தாங்க ஐயா. அது ஆய்வு முடிச்சிட்டாங்களா? தொடருதா? இல்லை, ஆய்வு பண்ணிட்டே இருக்கு. ஆய்வு பண்ணிட்டே இருக்கு. ஐயா, தங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்காங்க ஐயா? இந்த விவகாரத்துல யாரு மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? சந்தேகம் இருக்குது, சந்தேகம் இல்லை, ரெண்டும் இருக்குது. அது அவங்க ஆய்வு பண்ணி முடிச்ச பிறகுதான் தெரியும். ஐயா, பொதுக்குழு கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எப்போ பொதுக்குழு கூட்டுறீங்க? அது என்ன, அதுக்கான காலம் வரவில்லை. அதுக்கான காலம் வரும்போது உங்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த பொதுக்குழு கூட்டுவோம். பொதுக்குழு கூட்டும்போது உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். முதல் வரிசையில் மேடையில் உங்களை உட்கார வைப்போம். சரியா? போதும், இதோட போதும். ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஆதரவாளர்கள் கலந்துக்க போதும்பா, போதும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.